நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். இந்த ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ரீப்ரடக்டிவ் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ எந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் கேளுங்க, அது சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் உங்களுக்கு ஜஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டீட்டெயில்டாக நீங்கள் 11th to 12th பார்த்திங்க அப்படின்னா படிப்பீங்க. ஸோ என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதை நான் பண்ணுறேன், பண்ண முடியாத ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட். Human reproductive system. The capacity to reproduce is one of the most important characteristics of living beings. There is a distinct sexual dimorphism in human beings. Either males are visibly different from females in physical build-up, external genital organs and secondary sexual characters. நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸுக்கே பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் அது மாதிரியே இன்னொன்று உருவாக்குறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா தன்னை மாதிரியே இன்னொன்று உருவாக்குது. இப்போ ஆடு பார்த்திங்க அப்படின்னா குட்டி போடுறது, நாய் குட்டி போடுறது, பறவைகள் பார்த்திங்க அப்படின்னா எக்கு பார்த்திங்க அப்படின்னா அதை பண்ணி ஹேட்ச் அவுட் பண்ணி அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா குஞ்சு வெளியில் வர்றது. தென் பார்த்திங்க அப்படின்னா எல்லா லிவிங் திங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரியே இன்னொன்று உருவாக்கி அதனுடைய ஜென்ரேஷனை உருவாக்கும். இது எல்லா இதுலேயுமே இருக்கக்கூடிய ஒரு ரீப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்றது. இது பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மேலுக்கு அந்த குழந்தையாக இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது, வி ஆர் சில்ட்ரன் அப்படின்போம். அந்த ஒரு மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டன் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், சர்டன் ஸ்ட்ரிக்ட் இருக்கும். பாய்ஸ் கேர்ள்ஸ்கிட்ட பேசக்கூடாது அப்படின்றது எல்லாமே நாங்கள் ஸ்கூலில் சொல்கிறதுக்கு அதான் காரணம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். Then the reproductive system of male and female consists of many organs which are distinguished as primary and secondary sex organs. The primary sex organs are gonads which produce gametes and secrete sex hormones. The secondary sex organs include the genital ducts and glands which help in the transportation of gametes and enable the reproductive process. The reproductive organs become functionally after attaining sexual maturity. In males, sexual maturity is attained at the age of 13 to 12 years. In females, it is attained at the age of 11 to 13 years. This is known as the age of puberty. During sexual maturity, hormonal changes takes place in males and females and the secondary sexual characters are developed under the influence of these hormones. நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்கம்மா, அதுவே தான் இந்த என்னது ஏஜ் ஆஃப் தி அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம். அது உங்களுக்கு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸுக்கு எந்த இயர்ஸில் அப்படின்னா 13 to 14 இயர்ஸ்க்குள்ளே நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 11 to 13 இயர்ஸ்க்குள்ளே நடக்கும். தென் male reproductive system. மறுபடியும் நான் சொல்கிறேன், I am going to just read out the lessons. Male reproductive system. Human male reproductive system consists of testis, scrotum, vas deferens, urethra, penis and accessory glands. First one, testis. பாருங்கள், உங்களுக்கு பிக்சர்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். டெஸ்டிஸ் எங்கே இருக்குது, தென் ஸ்க்ரோட்டம் எங்கே இருக்குது, வாஸ் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது, தென் யுரித்ரா எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த இதிலையே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலையே பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். தென் ஃபர்ஸ்ட் ஒன், டெஸ்டிஸ். A pair of testes lies outside the abdominal cavity of the male. These testes are the male gonads which produce male gametes, sperms and the sex hormones testosterone. Along the inner side of each testis lies a mass of coiled tubules called the epididymis. The Sertoli cells of the testis provide nourishment to the developing sperms. Second one, scrotum. அந்த ஸ்க்ரோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரோட்டம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. The scrotum is a loose pouch-like sac
of skin which is divided internally into right and left scrotal sacs by muscular partition. The two testes lie in the respective scrotal sacs. It also contains many nerves and blood vessels. The scrotum acts as a thermoregulator organ and provides an optimum temperature for the formation of sperms. The sperms develop at a temperature of 1 to 3 degrees Celsius lower than the normal body temperature. Then third one, vas difference பார்த்துக்குங்கம்மா எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. இதுதான் உங்களுக்கு vas difference அப்படின்றது. நான் ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு டெஸ்டிஸ் பார்த்தோம், செகண்ட் ஸ்க்ரோட்டம் பார்த்தோம், தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா vas difference அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான் பாருங்கம்மா. It is a straight tube which carries the sperm to the seminal vesicles. The sperms are stored in the seminal plasma of seminal vesicle, which is rich in fructose, calcium and enzymes. Fructose is a source of energy for the sperm. The vas difference along with the seminal vesicles open into a ejaculatory duct which expels the sperms and its secretions from seminal vesicles into the urethra. Then urethra அப்படின்றது உங்களுக்கு தெரியும், யூரின் பாஸ் பண்ணுற அந்த வழிக்கு பேர் தான் யூரித்ரா. இட் இஸ் கண்டெய்ன்ட் இன்சைட் தி penis and conveys the sperms from the vas difference which pass through the urethral opening. The accessory glands associated with the male reproductive system consist of seminal vesicles, prostate gland and Cowper's glands. The secretions of these glands form seminal fluid and mixes with the sperm to form semen. This fluid provides nutrition and helps in the transportation of sperms. Do you know பாருங்க, the sperm is the smallest cell in the male body. A normal male produces more than 500 billion sperm cells in his lifetime. The process of formation of sperm is known as spermatogenesis. மேல் அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸுக்குரியது. அந்த ஜென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் செல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் தான். அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் டைம்லேயே எவ்வளோ உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா 500 பில்லியன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வரும். தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் உருவாகிற அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். Then female reproductive system. The female reproductive system consists of ovaries, oviduct, uterus and vagina. Ovaries அதே மாதிரி தாம்மா, நீங்கள் உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரை நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், ovaries. A pair of almond-shaped ovaries is located in the lower part of the abdominal cavity near the kidneys in female. The ovaries are the female gonads which produce female gametes, that is called eggs or ova, and secrete female sex hormones estrogen and progesterone. A matured ovary contains a large number of ova in different stages of development. Next, fallopian tubes, that is called oviducts. These are paired tubes originating from uterus, one on either side. The terminal part of fallopian tubes is funnel-shaped with finger-like projections called fibriae lying near the ovary. The fibriae pick out the ovum released from the ovary and push into the fallopian tubes. Second one, uterus. Uterus is a pear-shaped muscular hollow structure present in the pelvic cavity. It lies between urinary bladder and rectum. Development of fetus occur inside the uterus. The narrower part of the uterus is called cervix, which leads into the vagina. Third one, vagina. Picture la paathukonga. The uterus narrows down into a hollow muscular tube called vagina. It connects the cervix and the external genitalia. It receives the sperms, acts as a birth canal during childbirth, that is called parturition அப்படின்றது. Then more to know பாருங்க. An ovum is the largest human cell.
the process of formation of ova is known as oogenesis. நம்முடைய ஹியூமன் செல்லே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் செல் எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஓவம் அப்படின்றது தான். இந்த ஓவம் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு பேர் தான் ஊஜெனிசிஸ் அப்படின்றது பேர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம புக் பேக் இவாலுவேஷன் பார்க்கலாம்.